கேள்விக்களம். வணக்கமேகளே, இன்றைய கேள்விக்களம் நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு பல்வேறு கருத்துக்களை வழங்குவதற்காக மே 17 இயக்கத்தினுடைய ஒருங்கிணைப்பாளர் திருமுருகன் காந்தி அவர்கள் நம்மோடு இருக்கிறார்கள். வணக்கம் சார். வணக்கம். நலமா இருக்கீங்களா? வணக்கம். மே 17 இயக்கம் ஒரு உயரிய பல சிந்தனைகள் உள்ளடக்கி துவங்கப்பட்டதாக தெரிஞ்சுக்க முடியுது. இனப்படுகொலையாக அறிவிக்கணும், சர்வதேச நீதிமன்றத்தில் குற்றவாளிகளுக்கு தண்டனை வாங்கி கொடுக்கணும் போன்ற பலவிதமான உள்ளடக்கங்கள் உங்களுடைய அமைப்புக்கு இருந்துச்சு. இப்போ சீமான் எதிர்ப்பு அப்படிங்கிற இடத்துக்கு சுருங்கிடுச்சா உங்களுடைய சிந்தனைகள்? இல்லை, இது என்னென்னா, ஈழத்துக்கான நீதி கேட்கக்கூடிய போராட்டம் என்பதை அனைவரும் சேர்ந்து நடத்த வேண்டிய போராட்டம். தமிழ்நாட்டில் நீதிக்கான பாதையில் பெரிய தடையாக இருப்பது இந்திய அரசாங்கத்தினுடைய இலங்கை ஆதரவு நிலை தான். அப்போ நம்ம இந்திய அரசினுடைய கொள்கை நிலைப்பாட்டை மாற்றுவதற்கு தமிழ்நாட்டில் அனைவரும் ஒன்றுபட்டு போராட்டத்தை நடத்த வேண்டும். இதுதான் மே 14 இயக்கம் நீண்ட காலமாகவே கோரி வந்தது. அந்த அடிப்படையில் தான் நாங்கள் இயக்கமாக இருந்தோம். அந்த அடிப்படையில் தான் எல்லா அமைப்புகளையும் எங்களது மேடைகளில் கொண்டு வர, இந்த கருத்துக்கள் மாறுபட்டு இருந்தவர்கள் கூட உரையாடல் நடத்தி அவர்களையும் எங்கள் மேடையில் கொண்டு வந்து, இந்த ஈழப்படுகொலையில் யாரெல்லாம் பங்கெடுத்திருந்தார்களோ அவர்களெல்லாம் அம்பலப்படுத்துகின்ற வேலைகளும், இந்த இனப்படுகொலைக்கான ஆதாரங்களையும் ஆவணங்களையும் திரட்டுவது வேலையை செய்து கொண்டிருந்தோம். நாங்கள் 2011 காலத்திலிருந்து கடந்த 10-12 ஆண்டுகளாக சீமான் அவர்களை மேடைக்கு அழைத்திருக்கின்றோம். எந்த இடத்திலும் அவர் இந்த இலக்கிற்காக ஒன்றுபட்டு வந்ததில்லை. மாற என்ன செய்தார்னா, இந்த முயற்சிகளை யாரெல்லாம் எடுக்கிறாங்களோ அவர்களை அவதூறு செய்வதாக அவர் எப்பவுமே நடந்துகிட்டே இருப்பார். இது ரொம்ப காலமாக செய்துட்டே இருந்தார். நாங்களும் அது ஈழ ஆதரவு, தமிழ் தேசியம் அப்படின்னு நிலைப்பாட்டில் உங்களுக்கு 2 பேருக்குமே ஒத்த சிந்தனை தான் இருக்கு. இல்லை, அவர் தமிழ் தேசியவாதி கிடையாது. அவர் சொல்றாரு, அப்படியே சொல்றாரு, தன்னை இப்படி சொல்லிக்கிறார். அவர் இப்போ நீங்கள் பாரதிய ஜனதா கட்சி கூட தன்னை தேசபக்தன் என்று சொல்லிக்கிறது, நம்ம அதை நம்புறதில்லை. அப்போ அது மாதிரி அவர் தமிழ் தேசிய சிந்தனைகளோடையோ அது கோட்பாடுகளோட எந்த இடத்துலையும் ஒட்டி போயோ அதை சேர்ந்தோ அவர் இயங்கிறதும் கிடையாது. அதற்கான எந்த விதமான வேலை திட்டங்களையும் அவர் அறிவிச்சது. பிரபாகரனோடு சேர்ந்துருக்க போட்டோ ஒட்டி போடப்பட்டது விமர்சனம் வந்தால் கூட அவர் பிரபாகரன் தான் தலைவனாக எடுத்துக்கிட்டு அரசியல் காலத்தில் இறங்குறாரு. அப்படின்னா அவர் தேசியத்தில் பிரபாகரன் எதை முன்னெடுத்தாரோ அதை முன்னெடுத்திருக்கணும், அல்லது அவர் எந்த கொள்கைகளை எல்லாம் கடைபிடித்தாரோ அந்த கொள்கைகளை அவர் கடைபிடித்திருக்க வேண்டும். மெதுகு பிரபாகரனுடைய கொள்கைகளிலே நேர் எதிராக நின்று கொண்டிருப்பது, அவருடைய நிலைப்பாடுகளுக்கு எதிரான பணிகளை செய்வது, இதைத்தான் அவர் சீமான் நிலைப்பாடுக்கு எதிரான எது சொல்றீங்க? பெரியார் எதிர்ப்பு, அதை பற்றி சொல்றீங்க? பெரியார் எதிர்ப்பு என்பது இரண்டாவது விவாதமாக வச்சுக்கொள்ள முடியும். இப்போ மெதுகு பிரபாகரன் அவர்கள் சாதி ஒழிப்பு ரொம்ப முக்கியமாக முன்னெடுத்தவர். அவர் அமைப்பிற்குள்ளாகவும் அவர் ஆட்சி பரப்பில் இருக்கக்கூடிய நிலப்பரப்பிலும் கடுமையாக சாதி ஒழிப்பை கடைபிடித்தவர். பெண் விடுதலையை முன்னுக்கு எடுத்தவர். அது மட்டும் இல்லாமல் உச்சபட்ச நாகரிகத்தை எதிரியின் மீதும் கூட கடைபிடிக்கக்கூடியவர். எதிரியை பற்றியான எந்த இடத்திலும் ஒரு கீழ்த்தரமான விமர்சனங்கள் என்பது என்றைக்குமே கிடையாத ஒன்றாக இருக்குது. இது எதுவுமே நம்ம இவர்கிட்ட பார்க்க முடியாது. அவர் சாதியை குடி என்று பேசுவார், குடி ஒற்றும் என்று பேசுவார், சாதி பெயரை என் பின்னாடி போட்டுக்கோங்களேன் அப்படின்னு சொல்லி பேசுவார். அப்புறம் பெண்களை அவர் இப்படி பேசுகிறாருங்கிறத நம்ம பார்த்துட்டு தான் இருந்திருக்கிறோம். கட்சியில் இருக்கக்கூடிய உறுப்பினர்களையே ரொம்ப கீழ்த்தரமாக அவர் பேசுவது. இப்போ உங்கள் மேலே கூட ஜாதிய ரீதியான விமர்சனம் முன்வைக்கப்பட்டது. அப்போ அதுக்கு என்ன காரணம் சொல்கிறாங்கன்னாக்கா, திராவிடம் அப்படிங்கிற வார்த்தைக்கு பின்னால் வேற்றுமொழிக்காரர்கள் குறிப்பாக தெலுங்கர்கள் ஒளிந்து கொள்கிறார்கள் அப்படிங்கிற மாதிரியான ஒரு விமர்சனத்தை முன்வைக்கிறார். இப்போ இதை தமிழ் தேசியத்தை ஒரு தூய்மையான தமிழ் தேசியத்தை மீட்டெடுக்கிறதுக்கான ஒரு காரணமாக கூட அவர் சொல்லிட்டு இருக்காரு. அதில் நீங்கள் எந்த அளவுக்கு நீங்கள் முரண்படுறீங்க? இங்கே தமிழ் தேசியத்தில் தூய்மையற்றது அப்படி பார்க்கறது இல்லைங்க. தமிழ் தேசியத்தில் உரிமையற்ற நிலை அதுதான் நம்ம பார்க்கணும். தமிழர்களுக்கு உரிமை இல்லை, தமிழ் நிலத்தில் நம்மளுக்கான உரிமைகள் மறுக்கப்படுகின்றன. அந்த உரிமைகளை மீட்டெடுப்பதற்கான அரசியல் தான் தமிழ் தேசிய அரசியல் என்பது. இதில் யார் தமிழர் யார் தமிழர் அல்ல அப்படின்னா அவர் சாதி ரீதியாக அடிப்படையில் தான் அவர் பிரிக்கிறார். இந்த மண்ணில் கிட்டத்தட்ட 500 ஆண்டுகளுக்கு மேலாக குடியேறி இந்த மண்ணோடு இணைக்கப்பட்டவர்கள், பிணைக்கப்பட்டவர்கள். அவர்களுடைய பொருளாதாரமோ சமூக வாழ்வியலோ அது இணைந்த ஒன்று. இது உலகத்தில் எல்லா இடங்களிலும் மனிதர் ஒரு இடத்துலேருந்து ஒரு இடம்பெயர்ந்து நடந்துகிட்டே தான் இருக்குது. மொழி மாறுபட்ட இடங்களில் போய் குடியேறக்கூடிய மக்கள் அந்த மொழியோடும் அந்த மக்களோடும் இணைந்து வாழ்கிற ஒன்று உலகம் முழுக்க நடக்குது. அப்படியான ஒரு நிலப்பரப்பு தான் தமிழ்நாடும். இது இங்கே மட்டும் இல்லை, உலகத்தில் எந்த ஊர்லேயுமே எந்த நாட்டிலையுமே அந்த மொழி பேசக்கூடிய மட்டும்தான் இருப்பாங்க, மற்றவங்கெல்லாம் கிடையாது அப்படின்ற மாதிரி சூழல் எங்கேயுமே கிடையாது. அப்போ ஒரு தேசியம் என்பது பல்வேறு தரப்பான மக்கள் வரலாற்று ரீதியாக ஒன்றிணைந்து வாழக்கூடியது தான் தேசியம். இதை அப்படியே மடைமாற்றி விட்டு இங்கே இருக்க தெலுங்கர்லாம் செஞ்சுட்டாங்கன்னா, இந்த ஊரில் தெலுங்கு தாய்மொழியாக அல்லது வீட்டில் பேசக்கூடிய மொழியாக புழங்குற மொழியாக இது
அப்படி இருக்கக்கூடிய மக்களை வந்து எதிரிகளாக மாத்துறது இருக்குல்ல, சாதாரண மக்கள் இங்கே மண்ணோட மண்ணாக நீண்ட காலம் வாழ்றாங்க. அவங்க இத்தனைக்கும் வந்து தெலுங்கு பேசி அதை தெலுங்கு ஒரு இலக்கியத்தை படைச்சு தெலுங்கு அரசியலோடு இணைந்து ஆந்திராவோடு இணைந்தவர்கள் எல்லாம் கிடையாது. அப்படியான ஒன்று கிடையாது. தமிழ் தேசியம் அப்படிங்கிறதே வந்து இன்னும் முற்றிலுமாக புரிந்து கொள்ள முடியாத ஒரு வார்த்தையா தான் அப்படி அதுக்கு என்ன நிலப்பரப்பு இருக்கு, தமிழ் தேசியத்தை எப்படி ஆட்சி பண்ணுவீங்க, எங்க இருந்து ஆட்சி பண்ணுவீங்க, இந்த மாதிரி நிறைய கேள்வி கேட்குறாங்க. இப்போ ஒவ்வொருக்கும் ஒரு விதமான பார்வை இருக்கிற மாதிரி சீமானுக்கும் ஒரு விதமான பார்வை இருக்கலாம். இல்லைங்க, தமிழ் தேசியத்தை குறித்த தெளிவான வரையறைகள் இப்போ தமிழ் தேசியம் மட்டுமல்ல, உலக அளவில் இருக்கக்கூடிய பல்வேறு மொழிவழி தேசியங்களுக்கும் வரையறை இருக்கிறது. சரிங்களா? அந்த மொழிவழி தேசிய இனங்கள் உருவானதற்கான்ற ஒரு பின்னணியும் இருக்குது. இது எல்லாத்துக்கும் அடிப்படை என்னன்னா, அந்த நிலப்பரப்பில் காலங்காலமாக வாழ்ந்து வருகின்ற மக்கள், அவர்கள் பண்பாட்டு ரீதியாகவும் வரலாற்று ரீதியாகவும் மொழி ரீதியாகவும் பொருளாதார ரீதியாகவும் நில ரீதியாகவும் இணைக்கப்பட்டவர்கள். அப்படிப்பட்ட மக்கள் தான் ஒரு தேசத்தை படைப்பாங்க. உங்களுக்கு ஒரு பார்வை இருக்கிற மாதிரி சீமானுக்கு ஆதரவாளர்களும் அவருடைய பார்வையை ஏற்றுக்கிறாங்க. மணியரசன் போன்றவர்கள்லாம் கூட அவருடைய பார்வையை வந்து தமிழ் தேசிய பார்வையாக வந்து ஏற்றுக்கிறாங்க. இல்லை, மணியரசன் அவருடைய பார்வையும் சீமானுடைய அரசியல் பார்வையும் வேறானது. இதை வந்து அவர் மணியரசன் ஐயா வெளியே பேச மாட்டேங்கிறார். வந்து ஒத்து போறாங்கன்னு நினைக்கிறீங்க? அது ஏதாவது உள்ள அரசியல் பெரியார் எதிர்ப்பு ஒன்றை தவிர வேற எதுவுமே கிடையாது. உங்களுக்கு திராவிட எதிர்ப்பு பெரியார் எதிர்ப்பு என்ற அந்த ஒவ்வாமை தவிர அது விமர்சனம். தமிழ் தேசியவாதிகள் ஏன் பெரியாரை எதுக்கணும்? அதுக்கு தமிழ் தேசியவாதிகள் பெரியார் எதிர்க்கல. பேசக்கூடிய மணியரசனாகட்டும் இவர் நம்ம சீமானாகட்டும், நீங்க தமிழ் தேசியமே அவர் பேசலன்னு சொல்றீங்க. இருந்தாலும் கூட ஏன் அந்த இந்த எதிர்ப்பு அவங்களுக்கு வந்து என்னன்னா, பெரியார் வந்து எதை எதிர்த்து போரிட்டாரோ அல்லது எதை எதிர்த்து போராட்டம் செய்தாரோ அந்த கருத்துக்களுக்கு ஆதரவாக இருக்கிறார்கள். நீங்க ஐயா மணியரசன் வந்து ஜாதி எதிர்ப்பு போராட்டத்துக்கு அவர் இயக்கம் ஆரம்பிச்சு எத்தனை போராட்டங்கள் நடத்தியிருக்கிறாங்க? இடஒதுக்கீடுக்கு எத்தனை போராட்டத்தை நடத்தியிருக்கிறாங்க? பெண் விடுதலை சம்பந்தமா எத்தனை போராட்டங்கள் முன்னெடுக்கப்பட்டிருக்கிறது? சரிங்களா? இந்திய அரசினுடைய உரிமை சார்ந்த போராட்டங்கள் எத்தனை போராட்டங்கள் முன்னெடுத்திருக்கிறாங்க? இந்திய எதிர்ப்பு போராட்டங்கள் உள்ளிட்ட போராட்டங்கள் எத்தனை போராட்டங்கள் அவர்கள் கட்டி எழுப்பி முன்னுக்கு நடத்தினாங்க. அல்லது பெரியார்லேருந்து நாங்கள் மாறுபடுறோம்னு சொல்றாங்க. இப்போ பெரியாரை விட இன்னும் தீவிரமாக வேலை செய்திருக்கணும் தமிழர் உரிமைக்காக. இப்போ பெரியார் செய்த அளவுக்கு கூட செய்யாமல் அல்லது அவர் தொட்ட இடங்களை கூட தொடாமல், சரிங்களா, நீங்கள் சமூக நீதி குறித்தோ அல்லது இதர உரிமைகள் குறித்தோ பெரியார் வந்து இந்தியாவிலும் தமிழ்நாடு பிரிஞ்சு போகணுன்னே சொன்னார். இறுதி உரை கூட அதுதான் சொன்னார். எப்போ அவர் வந்து 50 ஆண்டுகளாக அவருடைய 1938 காலத்திலிருந்து இறுதி காலம் வரை 30 ஆண்டுகளாக அவர் அதை தான் பேசி வருகிறார். சரிங்களா? அப்போ தமிழ்நாடு பிரிந்து தங்களுக்குன்னு ஒரு நாடை உருவாக்கிக்கோங்க, உங்களுக்குன்னு ஒரு நாட்டை உருவாக்கிக்கோங்கன்னு சொல்றாரு அவர். இந்த அளவுக்கு கூட ஒரு நாட்டை உருவாக்கி கொள்வது தானே தேசத்தை உருவாக்கி கொள்வது. இதுதானே பிரபாகரன், மேதகு பிரபாகரன், அவரும் அங்கே அதை தானே பேசிட்டு இருந்தாரு. இது எதுவுமே பேசாத ஒருத்தர் வந்து எப்படி தமிழ் தேசியவாதியாக இருக்க முடியும்? இல்லை, இப்போ நீங்கள் சீமான் வந்து தனியாக நிற்கிறாரு. இப்போ உங்களை போன்ற பல அமைப்புகள் வந்து ஒன்று கூட இருக்கிறீங்க. அரசாங்கமே வந்து சீமானுக்கு எதிராக இருக்கிறது. சீமான் வந்து அரசாங்கத்தை எதிர்க்கிறார், அப்படி கூட வச்சுக்கலாம். இல்லைங்க, சீமான் வந்து அரசாங்கத்தை எதிர்க்கவும் திமுகவை எதிர்க்கிறார். இல்லை, அவர் திமுகவை எதிர்த்து என்ன போராட்டம் பண்ணியிருக்காரு? இல்லை, பேசுறது எல்லாம் எல்லா மேடையிலும் இல்லைங்க, அது நீங்கள் பேசுறது பொதுவாக திமுகவினோட குறித்த கொள்கை குறித்து எடுத்த தவறான நிலைப்பாடுகள் குறித்து ஆழமாக மக்களை திரட்டி பெரும் போராட்டத்தை தான் நடத்திருக்காங்க. பெரியார் மீதான விமர்சனமே வந்து திமுகவை மையப்படுத்தி தான் முன்வைக்கிறாங்க. இல்லைங்களே, பெரியார் வந்து பொதுவான 50 ஆண்டுகாலமாக இந்த தமிழ் மண்ணில் வந்து அரசியல் வந்து பிரிக்க முடியாத ஒரு நபர் யாருன்னா அவர் பெரியார். இப்போ பெரியாரை வந்து நீர்த்து போக செய்து விட்டால் இப்போ திராவிட அரசியல் நீர்த்து போக செய்யலாம் அப்படிங்கிற மாதிரி தானே ஒரு நடந்துட்டு இருக்காரு. இல்லைங்க, அதில் வந்து என்னன்னா, பெரியார் வந்து எந்த கருத்துக்களை சொன்னார்? பெரியார் வந்து தேர்தல் நடத்த அரசியல்வாதி கிடையாது. சரிங்களா? பெரியார் பேரை சொல்லி ஓட்டு வாங்குறதல்ல, பெரியார் கொள்கையை சொல்லி தான் ஒருத்தர் வந்து அரசியல் செய்ய முடியும். இன்னைக்கு பெரியார் வந்து இடஒதுக்கீட்டுக்காக, வகுப்பார் இடஒதுக்கீட்டிலிருந்து பல்வேறு உரிமைகளுக்காக போராடியவர். இப்போ இந்த உரிமைகளுக்கு எதிராக நீங்க நிற்கிறீங்களான்னு சொல்லுங்க வெளிப்படையாக. இந்த உரிமைகளுக்கு ஆதரவு இருக்கு. இல்லை, நான் ஒரே கேள்வி தான். அப்போ நீங்கள் வந்து திமுக எதிர்ப்பு அப்படிங்கிறது சீமான் இல்லைன்னு சொல்றீங்களா? அவர் திமுக அதிமுக ரெண்டையும் எதிர்க்க மாட்டாருங்க. காங்கிரஸ் பிஜேபி ரெண்டையும் எதிர்க்க மாட்டாருங்க. அவர் எந்த கட்சி இந்த கட்சிகளை எதிர்த்தெல்லாம் அவர் பேசுறது, அரசியல் பண்றதே கிடையாது. நீங்க வந்து அதிமுக காலத்துல எடப்பாடியார் ஆட்சி நல்லா இருந்ததுன்னு சொன்னாரு. ஐயா ஸ்டாலின் ஆட்சி சிறப்பாக இருக்கு, ரெண்டையுமே அவர் தான் பேசியிருக்காரு. இது நாங்க மேற்பது நிலைக்கெல்லாம் இப்படி சொன்னதே கிடையாது. இப்படிலாம் வந்து மொத்தம் ஒருத்தர் சர்டிஃபிகேட்லாம் கொடுத்துட்டு போனதே கிடையாது. திமுக ஆட்சி நல்லா இருக்குன்னு எப்போ அவரே பேசினார். திரு ஸ்டாலின் ஐயா ஆட்சி நல்லா இருக்குன்னு அவரே பேசியிருக்கிறார். எப்போ பேச செய்தியில் 2 வருடத்துக்கு முன்பு பேசியிருக்கிறார், வெளிப்படையாகவே பேசியிருக்கிறார். அதனால அவருக்கு என்ன தேவையோ அந்த சமயத்தில் அவர் பேசிட்டு போவார். அவர் இப்போ இவ்வளோ பண்ணியுமே வந்து அரசியல் அரங்கத்தில் பொது வெளியில் வந்து ஒரு பெரிய அளவில் வந்து அவருக்கான எதிர்ப்பு இருக்கிற மாதிரி மக்கள் பற்றிய தெரியல. ஏன்னா நீங்கள் ஈரோடு கிழக்கு தொகுதியில் போய் பிரச்சாரம் பண்ணீங்க, நிறைய வாக்கு சேகரிச்சிங்க. ஆனால் நீங்கள் முன்னிறுத்திய வேட்பாளரை விட அவங்க முன்னிறுத்திய வேட்பாளர் வந்து அதிகமான வாக்குகள் வாங்குறாங்க. அப்போ அது ஒரு கவர்ச்சிகரமான ஒரு பிம்பம் வந்து சீமானுக்கு கை கொடுத்துட்டே இருக்குங்கிறத ஒத்துக்கிறீங்களா நீங்கள்? உங்களை விட அதிகமான பொதுவெளியில் ஈர்ப்பாளராக அவர் இருக்கிறாரு, மக்கள் மத்தியில் வந்து எடுபடக்கூடிய ஒரு நபராக அவர் இருக்கிறாரு, அப்படிங்கிறத ஒத்துக்கிறீங்களா? இல்லைங்க, முதல்ல இந்த தேர்தலில்
இது மாதிரி சுயேட்சை வேட்பாளரினுடைய அனுமதியை பெற்றுக்கொண்டு தான் எங்களை போன்றவர்கள் பேச முடியும். கட்சி சார்பு இல்லாதவர்கள் அல்லது கட்சிக்கு அப்பாற்பட்டிருக்கிறவர்கள், தேர்தலுக்கு அப்பாற்பட்டிருக்கிறவங்க பேசுறதுக்கு அனுமதி கிடைக்காது. இது 2016 நாங்கள் முயற்சி பண்ணோம். அப்பொழுது பெரிய அளவுக்கு நெருக்கடி எங்களுக்கு கொடுக்கப்பட்டது. அதனால ஒரு சுயேட்சை வேட்பாளர் தான் அனுமதி பெற முடியும், ஒரு அங்கே வந்து கூட்டம் நடத்துவதற்கோ மேடையில் பேசுவதற்கோ. அந்த சுயேட்சை வேட்பாளர் இடத்துல நாங்கள் வந்து அனுமதி பெற்று தான் நாங்கள் பேசணும். அப்படி பேசும்பொழுது தேர்தலுக்குரிய வாசகங்களை சொல்லி தான் நீங்கள் வந்து பேச முடியும். இது வந்து அதனுடைய கட்டுப்பாடு. அந்த வாய்ப்புகளை நாங்கள் பயன்படுத்தி கூட எங்கள் கருத்துக்களை சொல்கிறோம். இது இப்போ இல்லை, 2024 தேர்தல், 2021 தேர்தல், 2019 தேர்தல், 16 தேர்தல், 14 தேர்தல், 2011 தேர்தல், 2009 இத்தனை தேர்தல்கள்லையுமே ஒரு சுயேட்சை வேட்பாளருடைய ஆதரவை பெற்றுக்கொண்டு தான் நாங்கள் வந்து எங்களுடைய கருத்துக்களை சொல்லி யார் தவறு செய்கிறார்கள், அவங்க எந்த இடத்துல தவறு செய்கிறாங்கன்னு சொல்றோம். நாங்கள் ஓட்டு வந்து சேகரிக்கக்கூடிய வேலையை நாங்கள் செய்யலை. அப்படி போடணும்னா அமைப்பு கட்டமைப்பே மாற்றணும். கருத்துக்களுக்கான பிரச்சார களமாக தேர்தலை பயன்படுத்தி. ஆமாம், நாங்கள் இந்த 5 ஆண்டுகள் யார் தவறு செய்தார்கள், என்ன தவறு செய்தார்கள், ஏன் நீங்கள் அவங்களை நிராகரிக்கணுங்கிறத மக்களுக்கு எடுத்து சொல்றதற்கான வாய்ப்பாக தேர்தலை நாங்கள் வந்து பார்க்கின்றோம். அது தேர்தல் வந்து இப்போ சீமான் மாதிரி நீங்களும் பேச ஆரம்பிச்சிட்டீங்க. தில்லு இருந்தால் இறங்கி பாரு அப்படிலாம் கூட பேசுறீங்க. நான் சொல்லியே தான் சொன்னேன். நான் சீமானுக்கு புரியுற மாதிரி சொல்றேன்னு சொல்லி தான் சொன்னேன். நான் மற்றபடி அந்த மாதிரியான ஒரு அரசியல் காலத்தில் அப்படி ஒரு பேசுறதுல அவங்களுக்கு விருப்பம் எல்லாம் கிடையாது. ஆனாலும் அப்படி ஒரு உங்க கட்சி தொண்டர் அப்படி பழக்கி வச்சிருக்கிறீங்க இல்லையா, அப்படி ஒரு விஷயத்த பேசுறீங்க இல்லையா, நீங்கள் ஒரு இத்தனை சதவீத வாக்கு வாங்கிட்டேன்னு சொன்னதுக்கு பிறகு கூட நீங்கள் வந்து பேசக்கூடிய மொழி வந்து அரசியல் மொழியாக இல்லை. இப்போ அது இன்னொரு விஷயம் என்னென்னா, இப்போ உங்களை மீதான இன்னொரு விமர்சனம் என்னென்னா, சீமான் மாதிரி நீங்களும் சில நேரங்களை கருத்து சொல்லிடுறீங்க அப்படின்ட்டு. இப்போ ஈழத்தில் இருக்கக்கூடிய வரலாறு தான் ஒட்டுமொத்த தமிழினத்துக்கான வரலாறு அப்படிங்கிற மாதிரியான ஒரு கருத்தையும் வந்து நீங்கள் முன் வச்சதா? இல்லை, நான் அப்படி வைக்கல. நீங்கள் வந்து தேசிய போர் தான், அதாவது எல்லாமே தோற்று போகக்கூடியதாக வரலாறு, திருப்பி அடித்தது ஈழத்தில் தான் அப்படிங்கிற மாதிரியான கருத்து சொல்லுவீங்க இல்லைங்க. அது வந்து என்ன சொன்னதுன்னா, தமிழர்கள் தங்களை இராணுவ ரீதியாக அணியப்படுத்தி கொள்ள முடியும், தங்களுக்கு நெருக்கடி அதிகமானால் அதை எதிர்த்து நிற்பதற்கு ஒரு ஆற்றலும் வலிமையும் நம்மளுக்கு மரபு ரீதியாகவே இருக்கு. மரபு ரீதினு என்ன சொல்றோம்னா, காலங்காலமாக வந்திருக்கிறது. இந்திய துணைக்கண்டத்தில் ஸ்டாண்டிங் ஆர்மி வச்சிருந்த இனம் தமிழினம். ஸ்டாண்டிங் ஆர்மி பண்ணி பொதுவாக அரசர்கள் காலத்தில் போருக்கு போகிறாங்கன்னா அங்கே உழைப்பாளியை வேலை செய்கிறவங்க அல்லது பட்டறையில் வேலை செய்கிறவங்க இவங்க எல்லாத்தையும் இழுத்து கொண்டு போய் தான் படையாக மாற்றி கொண்டு போவாங்க. ஆனால் தமிழினத்தில் போரை வந்து ஒரு தொழிலாளாக வாழ்வியல் முறையாகவே வைத்திருந்த தமிழினத்தில் முறையாகவே இருந்தது. அப்போ இந்த இனத்திற்கு வந்து தன் மீது நெருக்கடி, அதீதமான நெருக்கடி வருதுன்னு வச்சுக்கோங்க, இது தன்னை எதிர்த்து கொள்ள நிற்கும். அப்போ உலகத்தினுடைய பல்வேறு நாடுகள் எதிர்த்து நின்ற ஒரு ஈழப்போர் காலத்தில் தன்னை ஒரு இராணுவ ரீதியாக ஒழுங்கமைத்து கொண்ட அமைப்பாக தமிழீழ போராட்டம் அமைந்தது. இப்போ சீமான் அவர்கள் வந்து பல கருத்தில் சொல்றாரு, பெரியாரை பற்றி விமர்சி பேசினாரு. அதில் ஒரு கருத்து வந்து பொதுவெளியிலே கூட கவனம் பெற்றிருக்கிறது. என்னன்னா, அவருடைய பெரியாருடைய நூல்களை ஏன் நாட்டுடைமை ஆக்கலை அப்படிங்கிற ஒரு கேள்வியை முன்வைக்கிறார். அந்த கேள்வி உங்களுக்கு இருக்கா, அதில் உடன்பாடு இருக்கா? அதில் இல்லைங்க. இப்போ இவ்வளோ நாளாக வந்து நாட்டுடைமை ஆக்கணும் அப்படிங்கிறதுல எங்களுக்கு விருப்பம் இருந்தது. ஆனால் பெரியார் சொல்லாத ஒன்றை சொன்னதாக பாரதிய ஜனதா கட்சியும் நாம் தமிழர் போன்றவர்கள் பரப்ப ஆரம்பித்த பிறகு அதை வந்து பாதுகாத்து பெரியாரி கொள்கை பரப்பக்கூடியவர்கள், எடுத்து கொண்டு போகக்கூடியவர்கள் கையில் இருந்தால் அவர்கள் தான் அச்சிடுவது. என்னன்னா, சீமான் வந்து திருச்சி பேசினார். ஆதாரம் இருக்கணும்னா ஆதாரத்தை எடுத்து காண்பிப்பது என்பது வேறு, நாட்டுடைமையாக்குவது என்பது வேறு. நாட்டுடைமையாக்குறது என்னன்னா, நீங்க நானும் அந்த கருத்தை அச்சிடலாம், அவ்வளவுதான் அதனுடைய உரிமை. சரிங்களா? அதுதான் அச்சிடு, யாரும் அச்சிடுவது என்பதான் நாட்டுடைமையாக்குறது. நாளைக்கு வந்து சீமான் போய் சேரும் அப்படிங்கிறதுக்கு இல்ல, அது வந்து நீங்க இன்னைக்கு போய் வாங்கினா இங்க போய் வாங்கிக்க முடியுது. நான் என்ன கேட்கறேன், நாளைக்கு சீமான் தவறா அச்சிட்டாருன்னு வச்சுக்கோங்க, இது யார் அச்சிட்ட புக்குன்னு சண்டை வருமா வராதா? பிரச்சனை வரும் இல்லையா? இப்போ நீங்க நம்ம சமகாலத்திலேயே அவரோட பேசுனதெல்லாம் டேப்பா இருக்குது, புத்தகமா இருக்குது, அவரே அவர் பத்திரிகையில போட்டிருக்காரு. இதே இத்தனையும் இருக்கும் பொழுதே வந்து திருச்சி பேசி போடுறாங்க. அவர் சொன்னதாக சொல்லி சொல்லாத விஷயங்கள் எல்லாம் போடும் பொழுது நாளைக்கு இந்த ரைட்ஸ் எல்லாம் மொத்தமா கொடுத்துட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நாளைக்கு வந்து மாத்தி போட மாட்டாங்கிற என்ன நிச்சயம் இருக்குது. அதனால நாட்டு உணவு ஆக்க வேண்டாம் நீங்க இல்ல, இனிமேல் யோசிக்க வேண்டிய சூழலை உருவாக்கிட்டாங்க. நாட்டு உணவு ஆக்க வேண்டும் என்று நாங்கள் வந்து அதற்கான ஆதரவாக தான் இருக்கக்கூடியவர்கள். ஆனால் இவர்கள் செய்யக்கூடியதை பார்க்கும் பொழுது அது வந்து எங்களுக்கு கேள்விக்குரியதான் நான் பார்க்கிறேன். சீமானுக்கான ஒரு பொது வழியில் வரக்கூடிய ஆதரவு தேர்தல் அரசியலில் நிற்கிறதுனால தான் வருது அப்படிங்கிற மாதிரியான சில கருத்து இருக்குது. இப்போ உங்களை போன்றவர்கள் வந்து தேர்தல் அரசியலேருந்து பின்வாங்குவது என்ன காரணம்? பெரியார் காலத்துக்கு வரல, அது அதுக்காகவே வந்து நீங்களும் அதே நிலைப்பாடு எடுக்கிறீங்களா? உங்களுக்கு 2 கேள்விக்கு நான் சேர்த்து சொல்லிடுறேன். ஒன்று வந்து சீமானுக்கு கிடைக்கக்கூடிய ஆதரவு எங்களுக்கு ஏன் வர்றதில்லை அப்படின்னு கேட்டிங்கன்னா, சீமான் உடனே ஒரு பொய் சொல்லிடுவார். ஜிஎஸ்டி நான் கட்ட மாட்டேன் அப்படின்னு சொல்லுவார். அப்படி கட்டாமலாம் ஒரு நிறுவனம் நடத்த முடியாது. அது ரொம்ப நீங்கள் ஜிஎஸ்டி நம்பரை வாங்கி தான் பேங்க் அக்கௌண்ட் வைக்க முடியும். அது ஆட்டோமேட்டிக் ப்ராசஸ் அது. ஆனால் அது கேட்குறவங்களுக்கு எப்படி இருக்கும்?
சாதாரண ஒரு இளைஞனுக்கு பெரிய வீரன் மாதிரி தெரியும். ஒரு சாதாரண இளைஞனுக்கு ஒரு 13 வயதுன்ற ஒரு 19-20 வயசு பையனுக்கு பா இது மாதிரி யார்ப்பா பேசுறாங்கன்னு வரும். நீ இலங்கை ராணுவம் எங்க மீனவனை கொள்ளுதுன்னா நான் படையை கட்டிப்பா அடிப்போம்யா அப்படின்னா நம்ம கேட்கறதுக்கு நல்லா இருக்குது. படை கட்டுறவங்களுக்கு அதிகாரம் கிடையாதுங்கிறது அந்த அந்த பையனுக்கு தெரியாது. 22 வயசு 24 வயசு பையனுக்கு தெரியாது. அப்போ இயல்பா வந்து என்ன நம்ம வந்து பொய் சொல்ல மாட்டோம். நம்ம இப்படிலாம் நம்மளுக்கு சொல்ல வராது. அப்ப அவர் வந்து நான் இப்படி இருந்தால் பச்சை மட்டை எடுத்து அடிச்சு வெளுத்துருவேன் அப்படின்னா அப்படிலாம் பண்ண முடியாது. நீ வந்து எனக்கு தரமாட்டேன் நான் உன்னை உள்ள விட மாட்டேன்னு சொன்னா உங்களை ஆட்சி விட்டு நீ கொண்டு போய் ஜெயிலில் போட்டுருவாங்க. இது வந்து ரொம்ப சட்டம் அது. ஆனா அவர் என்ன பண்றாருன்னா இது ஒரு சின்ன பிள்ளை கதை சொல்ற மாதிரி அரசியலை சொல்றாரு. அந்த இளைஞர்கள் அதை நம்பி ஏமாந்து வர்றாங்க. இப்ப தேர்தல் அரசியலுக்கு நான் போகணுமா இல்லையா அப்படின்னு எடுத்துட்டோம்னா ஒரு அமைப்பு மக்களை அரசியல் படுத்த வேண்டிய கடமை இருக்குது. மக்கள்கிட்ட போய் வேலை செய்ய வேண்டிய ஒரு பக்குவம் இருக்கு. இப்ப நான் ஒருத்தன் மட்டும் வந்து மக்களுக்கு நல்லது பண்றதுங்கிறதுனால ஒரு இளைஞர் பட்டாலும் மக்கள் மத்தியில எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் வேலை செய்து அதுல இருந்து புடம் போடப்பட்டு தான் வரணும். அப்படி வரக்கூடிய யோசனை இருக்கு உங்களுக்கு இல்ல அப்படி தேவைப்படுங்கிற சமயத்துல எதை வேணுமோ எதை வேணா செய்யலாம். அது மக்களோட தேவையும் சூழலை பொறுத்த ஒரு இடம் தான். இல்ல உங்களுக்கு அந்த இது இருக்கு. எனக்கு இன்னைக்கு அப்படி இல்லை. எனக்கு இன்னைக்கு அப்படி நான் வந்து தேர்தலுக்காக விருப்பப்பட்டவர்கள். எனக்கு வந்து பொறுத்த வரைக்கும் இந்த அரசியலே மக்கள் இடத்துல சொல்ல வேண்டும். அப்ப இளைஞர்கள் வந்து இன்னைக்கு வந்து கட்சி வளர்த்துறது ரொம்ப ஈஸிங்க. நான் பதவி போட்டுட்டே போனோம்னா ஒவ்வொரு பகுதி வட்ட செயலாளர் வரைக்கும் போட்டோம்னா இன்னைக்கு வந்து பல லட்சம் பேரை வந்து உறுப்பினரை சேர்த்துற முடியும். ஆனா இயக்கத்துக்கு ரொம்ப நேர்மையாக இருந்து எந்த சமரசக்கும் ஆட்படாதவர்கள் இனத்தின் மீது பற்று கொண்டவர்கள் தான் இயக்கமா மாற முடியும். இங்க வந்து அந்த மாதிரி பதவி கிடையாது. நான் வேலை செய்யணும்ப்பா என் மக்களுக்காக, எனக்கு மற்றதை பத்தி எனக்கு கவலை இல்லைன்னு சொல்றவங்க தான் மே 14 இயக்கத்தில் உறுப்பினராக வர முடியும். உங்களுக்கு எந்த கெட்ட பழக்கமும் இருக்கக்கூடாது. இதெல்லாம் கட்டுப்பாடுகள். சாதிய உணர்வு இருக்கக்கூடாது, மத உணர்வு இருக்கக்கூடாது. நீங்க ஆண் பெண் வேறுபாடு உங்க வீட்டிலேயே பார்க்கக்கூடாது. இல்லை இப்போ இந்த விஷயம் இந்த ஃபண்டு விஷயத்தில் நாம் தமிழருக்கு எதிராக கேள்வி எழும்பொழுது உங்கள் மீது அந்த விமர்சனம் முன்வைக்கப்பட்டுச்சு. உங்களுக்கு எங்கே நிதி வருது அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள் வந்துச்சு. அதுக்கு என்ன வெளிப்படை? இல்லை எங்களோடது வந்து எங்களுக்கு எந்த நிகழ்ச்சி நடத்துகிறோமோ அந்த நிகழ்ச்சிக்கான நிதியை ஒன்று எங்களுடைய வருமானத்திலேருந்து நாங்கள் போட்டுக்கொள்கிறோம். ரெண்டாவது அங்கே பொதுமக்கள்கிட்ட நாங்கள் வசூல் பண்ணிக்கிறோம். மூன்றாவது வந்து நாங்கள் இவ்வளோ மாதிரி ஆடம்பரமாக செய்கிறது இல்லை. ஒரு பெரிய பத்திரிகையில் விளம்பரம் கொடுக்குறதோ பெரிய பெரிய பேனர் வைக்கிறதோ ஊர் முழுக்க லைட்டு போடுறதோ அப்படி நாங்கள் அந்த ஆடம்பர செலவுகள் செய்யறது இல்லை. அங்கே மைக்குக்கு என்ன மேடைக்கு என்ன நான் அங்கே இருக்கக்கூடிய சேருக்கு என்ன அது குறிப்பிட்ட அளவு சேரை தாண்டி நாங்கள் போடுறதில்லை. மக்கள் நின்று கெட்டு போயிடும். எங்கள் செலவுகளை நாங்கள் கட்டுப்படுத்திடுறோம். எங்களுக்கு எவ்வளோ முடியுமோ அதுக்குள்ளே நாங்கள் இயங்குறோம். மக்கள்கிட்ட சொல்கிறது தானே முக்கியம். அது இவ்வளோ படாடோபமாக அது வந்து பிரம்மாண்டமாக ஒரு ஆடம்பரத்தை காட்ட வேண்டிய அவசியம் நம்மளுக்கு இல்லை. கருத்துக்களை பொறுத்த வரைக்கும் எளிமையாக இருந்தாலே போதும், மக்கள் நின்று கேட்பாங்க. இப்போ ஈரோடு கிழக்கு தொகுதி இடைத்தேர்தலை பொறுத்தவரை பார்த்தீங்கன்னாக்கா பிரதான கட்சிகள் எல்லாமே வந்து பின்வாங்கிட்டாங்க. எதிர்கட்சிகள் எல்லாமே அதிமுகவாகட்டும் பாஜகவாகட்டும் பின்வாங்கிட்டாங்க. ஆனால் ஜனநாயக முறைப்படி அடிப்படையில் வந்து ஒரு போட்டி இருக்கணும், ஒரு ஆரோக்கியமான போட்டி இருக்கணும். இப்போ திமுகவை ஆளும் கட்சியான திமுகவை வந்து எதிர்த்து களத்தில் நின்றது நாம் தமிழர். அந்த தில்லை நீங்கள் பாராட்டுறீங்களா? இல்லைங்க, அது வந்து என்னன்னா ஈரோடு கிழக்கு தொகுதி மக்களினுடைய பிரச்சனை என்ன, திமுகவின் மீதான அவர்களுடைய விமர்சனம் என்னன்னு எங்கேயுமே அவர் பேசல. ஈரோடு கிழக்கு தொகுதி மக்களுடைய பரந்துபட்ட பிரச்சனைகள் அறிவிப்பே வந்து இது பெரிய விஷயம் இல்லைங்க. இது பெரிய ஜல்லிக்கட்டு போட்டியா போய் மாடு பிடிக்கிறது அப்படிலாம் ஒன்றும் இல்லை. உங்களுக்கு எதிர்கட்சிகள் எதுவுமே நிக்கல இல்லை. அதுலயே நீங்க டெபாசிட் வாங்க முடியாத இடத்துலலாம் அவர் நின்று இருக்கிறாரு. நான் ஒரு விஷயத்தில் வச்சிருக்கேன், திமுகவும் நிக்கலன்னு வச்சுக்கோங்க, எந்த கட்சியுமே நிக்கலன்னா கூட சீமானால் டெபாசிட் வாங்க முடியாது. அது நாங்கள் களத்துல நேரடியாக பார்த்துட்டோம். எந்த கட்சியுமே அதிகமா இருக்கு, 2 மடங்கு ஆயிருக்கு. அதுக்கு காரணம் உங்களுக்கு என்ன, பாரதிய ஜனதா கட்சியோட இருந்த நெருக்கமான உறவு. அது அந்த கட்சியில இருக்கிறவங்க வெளிப்படையா சொன்னாங்க. பிஜேபிக்காரங்க அங்க எங்க கிட்ட நேரம் சொன்னாங்க. என் கட்சி சொன்னாங்க அவருக்கு வந்து நாம் தமிழர் தான் வாக்களிக்கணும், கட்சியில எடுத்த முடிவுன்னு அவங்களே சொன்னாங்க. இந்த களத்துல சொன்னாங்க. நிறைய மக்களுக்கு வந்து இவர் பெரியாரை எதிர்த்து பேசுனதே தெரியாது. நாங்க போய் பேசுனதுக்கு பின்னாடி தெரியும். ரொம்ப ஊடகத்துல எல்லா மக்களும் அந்த ஊடகம் பார்க்கணும். நீங்க அரசியல் கவனம் பெறுறவங்க அந்த ஊடகத்தை கவனிப்பாங்க. அரசியல் எல்லாருமே அரசியலை பார்த்துட்டுலாம் இருக்க மாட்டாங்க. ரெண்டாவது அங்க அதிகமா உழைக்கக்கூடிய மக்கள் பாத்தீங்கன்னா காலை 8 மணிக்கு வீட்டுல பூட்டு போட்டிருப்பாங்க. ஏன்னா அவங்க மில்லுக்கு போயிடுவாங்க, தொழிற்சாலைக்கு போயிடுவாங்க. மாலை 8-9 மணிக்கு தான் வர்றாங்க, 7-8 மணிக்கு மேலே தான் வர்றாங்க. அதுக்கு பிறகு அவங்களுக்கான 12 மணி நேரம் உழைப்புக்கு பிறகு நீங்க அவங்ககிட்ட நீங்க என்ன எதிர்பார்ப்பீங்க? அதை நாங்க போய் சொன்னதுக்கு பின்னாடி தான் ஒரு 5 நாள் 6 நாள் கழித்து தான் இவர் இதெல்லாம் பேசினாருங்கிறது உண்மை வெளியே வர ஆரம்பிக்குது. அதனாலதான் அவர் வந்து அந்த மக்கள்கிட்ட போய் ஓட்டு கேட்க போக முடியல. அந்த கோவத்துல தான் பெரியார் திக தோழர்களை போய் அடிக்க போனாங்க. மக்களை போய் சந்திக்கவே இல்லை அவர். இதுதான் அங்க நடந்தது. அப்ப அவருக்கு ஒரு 20-25,000 வாக்குகள் குறைந்தது. இது அவரே பேசுறாரு, எனக்கு 40,000 மேல வந்திருக்கணும், வரலாம். ஏன் வரல? நாங்க பண்ண பரப்புரை பிரச்சாரம் இவரை பத்தி அம்பலப்படுத்தினதா அது காரணம். உங்களுடைய பரப்புரை வந்து நீங்கள் ஆதரிச்ச வேட்பாளருக்கு சாதகமா இல்லாம நாங்க ஆதரிச்சதுங்கிறது நாங்க எங்களுக்கு வந்து இவர் அம்பலப்படுத்துறதுக்கு கிடைக்கக்கூடிய வேட்பாளர் வாய்ப்பா தான் பயன்படுத்தும். அதை வச்சுதான் நாங்க பேசுறோம். எந்த சுயேட்சை வேட்பாளர் கிடைச்சாலும் அதை வச்சு நாங்க பேசுறோம். இப்ப மொழி ரீதியா இன்னும் ஒரு வந்து மிகப்பெரிய அளவிலான ஒரு போராட்டம் வெடிக்கக்கூடிய அளவுக்கு இருக்குது.
இந்தி திணிப்புக்கு எதிராக வந்து ஒட்டுமொத்த தமிழகம் வந்து எழுந்து கொண்டிருக்கிறது. இப்போ இந்த மாதிரியான வேலைகள் வந்து தொடர்ச்சியாக ஒன்றிய பாஜக அரசாங்கம் பார்த்துக்கிட்டே இருக்குது தமிழகத்து மேலே. ஏற்கனவே ஒரு வெறுப்புணர்வில் தான் இருக்கிறாங்க மக்கள் பாஜக மேலே. இப்போ இந்த விஷயத்தையும் வந்து அவங்க தொடர்ந்து பண்ணிக்கிறத பார்த்தா என்ன தோணுது உங்களுக்கு? பாரதிய ஜனதா கட்சிங்க நான் என்ன கேட்குறேன்னா, இப்போ தமிழ்நாட்டில் எத்தனையோ கட்சி இருக்குது இல்லைங்களா? எல்லா கட்சியும் தங் கட்சியில் ஒரு தலைவர் இந்த மக்களுக்காக சேவை செய்தார்னு சொல்லுவதற்கு ஒரு தலைவரை சொல்லுவாங்க. காங்கிரஸ் கட்சிக்காரங்க ஐயா காமராஜரை சொல்லுவாங்க, ஃபார்வர்ட் பிளாக் கட்சிக்காரங்க ஐயா முத்துராமலிங்க தேவரை சொல்லுவாங்க, கம்யூனிஸ்ட் கட்சிக்காரங்க ஜீவாலேருந்து சிங்காரவேல தோழர்லேருந்து எல்லாரையுமே பெரிய ஒரு பட்டியலே பெரும் பட்டியலே சொல்லுவாங்க. திராவிட இயக்கத்தில் இருக்கவங்க பெரியார் அண்ணான்னு ஒரு பெரும் பட்டியல் எல்லாமே இருக்குது. இப்படி ஒரு பட்டியலே இல்லாத ஒரே கட்சி வந்து பாரதிய ஜனதா கட்சி தான். தமிழ்நாட்டுக்கு நல்லது பண்ண ஒரு தலைவர் பேர் கூட சொல்ல முடியாது. அதனால என்ன பண்ணுவாங்கன்னா, அங்கேருந்து வரும்பொழுது டெல்லியிலேருந்து வரும்பொழுது மோடி வந்து காமராஜர் படத்துக்கு மாலை போடுவார், அல்லது முத்துராமலிங்க தேவர் படத்துக்கு மாலை போடுவார், கடைசி ஜெயலலிதா படத்துக்கும் எம்ஜிஆர் படத்துக்கும் மாலை போட்டார். இவங்க யாருமே வந்து பிஜேபிக்காரங்க கிடையாது. இத்தனைக்கும் இந்த கட்சி 40 வருஷமா அந்த மண்ணில் இருக்கு. அவங்க சொல்லிக்கிறாங்க 40 வருஷமா இங்கே இருக்கிறோன்றாங்க. ஆனால் 40 வருஷத்துல ஒரு தலைவர் கூட இந்த மக்களுக்கு உழைத்தவர் சொல்லுவதற்கு அந்த கட்சியிலேயே அவங்களால முடியல. அப்போ அதனால தமிழர்கள் மீது ஒரு வெறுப்போடு தான் அந்த கட்சி என்னைக்குமே இருக்குது, இன்றைக்கு இல்லை. காலம் வரலாற்று ரீதியாகவே தமிழர்களை வெறுக்கக்கூடிய ஒரு அமைப்பு தான் அந்த ஆர்எஸ்எஸ்னுடைய அமைப்பு. மீனவர் பிரச்சனை நடவடிக்கை எடுக்காம இருக்க கூட அது ஒரு காரணம் சொல்றாங்க. அடிப்படையில் அதே தான். அவங்களுக்கு வந்து இன்றைக்கும் வந்து தமிழர்களை எதிரிகளாக பார்ப்பது. அங்கே தமிழர்கள் கோயில்கள் இடிக்கப்படுகின்றன, 3000 கோயில் இடிக்கப்பட்டதா சொல்றாங்க. அப்ப இதற்காக ஏன் இது வரைக்கும் அவங்க பேசல? ஏதோ இங்கே சிக்கந்த தர்கா இடிக்கிறேன்னு போகக்கூடியவங்க ஈழத்துல இத்தனை கோயில் இடிக்கப்பட்டிருக்கிறதுக்கு ஏன் வந்து பேசவே இல்லை? இதையெல்லாம் கேட்பதற்கான ஒரு இடமாக தமிழ்நாடு இருக்குது. அதில் தான் அவங்க வந்து அம்பலமாகிறாங்க. நல்லது சார். இந்த நிகழ்ச்சிக்கு கலந்து கொண்டு பல்வேறு கருத்துக்களை சொன்னீங்க. வசந்த் சார்பில் நன்றி. மிக்க நன்றிங்க. கேள்வி களம்.